நண்பர்களே, நாம் இப்போ ஒரு காரில் போயிட்டுருக்கோன்னு வச்சுப்போம். அந்த கார் எங்கே போகுது, யார் ஓட்டுறாங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் அந்த கார் மணிக்கு 20 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. கேட்டாலே தலை சுற்றுதில்ல. ஆனால் இது கற்பனை கிடையாதுங்க. நிஜமாகவே நம்ம பூமி, சூரிய குடும்பம், ஏன் நம்ம மொத்த பால்வீதி மண்டலமே விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வேகத்தில் இழுக்கப்பட்டுருக்கு. அங்கே ஏதோ ஒரு ராட்சச சக்தி ஒளிஞ்சிட்டு இருந்து நம்மளை இழுக்குது. அது என்ன, அது நம்மளை விழுங்கிடுமா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விண்வெளியில் மிகப்பெரிய மர்மமான த கிரேட் அட்ராக்டர் பற்றி தான். முதல்ல நாம் இருக்கிற இடத்த புரிஞ்சுப்போம். பூமி சூரியனை சுற்றுது. சூரியன் நம்ம மில்கி வே கேலக்சியே சுற்றுது. நம்ம கேலக்சி மாதிரி பக்கத்தில் ஆண்ட்ரோமெடா அப்படின்னு ஒரு கேலக்சி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10-20 கேலக்சி சேர்ந்தால் அதுக்கு பேர் லோக்கல் குரூப். இந்த மாதிரி பல லோக்கல் குரூப் சேர்ந்தால் அதுக்கு பேர் சூப்பர் கிளஸ்டர். நாம் இருக்கிறதுக்கு பேர் லானியேக்கா சூப்பர் கிளஸ்டர். இதில் 1 லட்சம் கேலக்சி இருக்குது. ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இந்த 1 லட்சம் கேலக்சியும் அமைதியாக இல்லை, ஏதோ ஒரு புள்ளியை நோக்கி வேகமாக ஓடுது. அதுதான் அந்த மர்ம புள்ளி. 1970களில் சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல பல கோடி சூரியன்களோட பலம் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய சக்தியை நம்ம டெலஸ்கோப் வச்சு ஏன் பார்க்க முடியல? ஏன்னா நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்சியோட மையப்பகுதியில் சென்டரில் நமக்கு ஒரு சுவர் மாதிரி தடையாக இருக்குது. அங்கே இருக்கிற தூசியும் கேஸும் அந்த மர்மமான இடத்த பார்க்க விடாமல் மறைக்குது. இதை சயின்டிஸ்ட் ஜோன் ஆஃப் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய பகுதி. நம்ம எவ்வளவுதான் எட்டி பார்த்தாலும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. எதுக்காக இது இவ்வளோ வேகமாக நம்மளை இழுக்குது? இங்கே தான் டார்க் மேட்டர், இருண்ட பொருள் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. விண்வெளியில் நாம் கண்ணுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாம் வெறும் 5% தான். மிச்சம் இருக்கிற எம்டியான பெரும் பகுதி இந்த டார்க் மேட்டர் தான். சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மர்மமான இடத்துல பயங்கரமான அளவு டார்க் மேட்டர் குவிஞ்சு இருக்கலாம். அதோட கிராவிட்டி தான் பல லட்சம் கேலக்சியை ஒரே நேரத்தில் சுண்டி இழுக்குது. இதுக்கு பேர் மாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அதாவது ஒரு இடத்துல அதிகப்படியான நிறை மாஸ் இருக்குது. சரி, இதனால் நமக்கு ஏதாவது ஆபத்தா? நாம் போய் அந்த மர்மமான இடத்துல மோதி செதறிட்டோமா? உண்மையை சொல்ல போனால் நாம் அங்கே போய் சேரவே மாட்டோம். ஏன்னா பிரபஞ்சம் விரிவடைகிற வேகம் இந்த இழுக்கப்படுற வேகத்தை விட அதிகமாக இருக்குது. அதாவது நாம் அந்த இடத்த நோக்கி ஓடுறோம், ஆனால் அந்த இடம் நம்மளை விட்டு இன்னும் தூரமாக ஓடிட்டுருக்கு. ஆனால் இங்கே ஒரு செம ட்விஸ்ட் என்னென்னா, லேட்டஸ்ட்டாக வந்த ஆராய்ச்சியில் அந்த கிரேட் அட்ராக்டரை இன்னொரு பெரிய சக்தி இழுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் ஷேப்லி அட்ராக்டர். விண்வெளிங்கிறது ஒரு முடிவில்லாத ஓட்டம் போல். அதுக்கு எண்டே கிடையாது. எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எவ்வளவு சின்னதுன்னு இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு மண் தூசி அளவு தான். அதை விட கம்மி தாங்க இந்த கேலக்சி கூட கம்பேர் பண்ணும்போது. நம்ம கண்டுபிடிக்காதது எவ்வளவோ இருக்குது இந்த கேலக்சியில். கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக ஏதாவது சொல்லி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிரேட் அட்ராக்டரை பற்றி என்ன தோணுது? இது சும்மா கிராவிட்டியா இல்லை ஏலியன்ஸ் உருவாக்கின சூப்பர் ஸ்ட்ரக்சராக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் மர்மங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.